காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா தந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. காவடி ஏந்து 10 மலைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சரி, அந்த வகையில பாத்தீங்கன்னா இரவு நேரம் நெருங்கிற இந்த சமயத்துல நேர்த்திக்கடன்கள் பக்தர்கள் அதிகமாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு மகத்தான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன வெற்றின்னு கேட்கிறோம். சொல்லி கொடுத்த மாதிரி பேச சொல்லிருக்கா இல்லையா? என்ன வெற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வெற்றி? இன்னும் காணாம போனவங்க பட்டியல் நமக்கு வரல. ஒரு மகத்தான வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு பட்டியல் தான் கிடைச்சிருக்கு. அதை வாசிக்கிறேன். சரி, கவியோட நண்பர்கள் சோபியா மற்றும் சுதேன். ஆக சோபியா சுதேன் எங்க இருந்தாலும் உங்களுக்காக கவி காத்துக்கிட்டு இருக்காரு தகவல் நிலையத்துல. ஆக மறக்காம வந்துருங்க. ஆக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட காணாம போற பட்டியல் நமக்கு வராது என்று பெரிதும் எதிர்பார்க்கிறோம். ஆக இரவு நேரங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆக மூட்டு ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நாங்க அடிக்கடி டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? பக்தர்கள் கூட்டம் நேரம் உங்களுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்ம காவலர்கள் ஆய்வுகள் ஆகியவை வரும்போது அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொண்டோம். அதே வேளையில குப்பைகளை கீழே போட பக்தர்கள் சரி, இதற்கிடையில பாத்தீங்கன்னா எனக்கு தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் தான் மின் விளக்கு காவடிகள் வரும் இல்லையா? சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா KTM தனது சேவையை 24 மணி நேரத்திற்கு நீட்டிச்சிருக்காங்க. ஆக நீங்க விடியகால கூட வீட்டுக்கு போகலாம். ஏன்னா KTM உங்களுக்காக இந்த சேவையை வழங்கியிருக்காங்க. மேலும் மின்னல் FM 36 மணி நேர ஒளிபரப்பை இங்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தொடங்கி இன்று பின்னிரவு மணி 12 மணி வரை நம்ம 36 மணி நேர நேரடி ஒளி